எல்லாருக்கும் வணக்கம். உதயாகிரி. தொடர்ந்து மழை 2 மாதம் 3 மாதம் பேஞ்சிட்டே இருக்குது. என்னுடைய தென்னை மரங்களுக்கு ஒரு அட்டவணை மாறுது. நான் ஜூன் ஜூலை ஒரு ஷெட்யூல்ல கொடுப்பேன், டிசம்பர் ஜனவரி ஒரு ஷெட்யூல்ல கொடுப்பேன். பட் ஜூன் ஜூலை இந்த மாசம் நல்லா மழை கண்டினியூஸா பேஞ்சிட்டு இருக்குது. ரசாயன உரங்கள் கொடுக்கலாமானா கண்டிப்பா மழை தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கிறப்ப ரசாயன உரங்களான கூட்டு உரங்கள், நேரடி உரங்கள், கலப்பு உரங்கள் எல்லாமே தயவு செய்து கொடுக்காதீங்க. எல்லாமே மழை தண்ணியில லீச் அவுட் ஆகிரும். ஒரு 10 நாள் மழை இல்ல, வெட்டாப் இல்ல, மண்ணு நீங்க கால் இப்படி முதிச்சீங்கன்னா கொலன்னு உள்ள போகாம லைட்டா அப்படி மேலாப்புல வந்துச்சுன்னா, அந்த புட்டு பதத்துல இருந்துச்சுன்னா தைரியமா நீங்க உரம் கொடுக்கலாம். பட் கொலன்னு அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்ல இருந்ததுன்னா தயவு செய்து கொடுக்க வேண்டாங்க. இதே இயற்கை உரங்களான சாணி மண்ணு, ஆட்டாம்புழக்கைனா கோழி எருவு வைக்கலாமா அப்படின்னா தாராளமா வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ சாணி மண்ணா இருந்தா 50 கிலோ கொடுங்க, ஆட்டாம்புழக்கையா இருந்தா 25 கிலோ கொடுங்க. இல்ல கோழி எருவு நான் வைக்கிறேன்னா 12 கிலோ கொடுங்க. இதுதான் பரிந்துரைக்கப்பட்ட அளவு. ஸோ இதுதான் ஒரு 6 மாசத்துக்கு உண்டான ஒரு வீரியொட்டு ரகத்துக்கான ஒரு அளவுங்க. நன்றி.